Question number 4. On the basis of informations, current dividend is 2.50 and discount rate is 10.5%. Growth rate is 2%. Calculate the present value of stock of ABC Limited. Is its stock overvalued if stock price is 35? ROE 9% and EPS 2.25%. So, detailed calculations using P multiple approach and earning growth model. அப்போ அந்த பேஸ் ஆஃப் வேல்யூ இன்ஃபர்மேஷன்ஸ் கரண்ட் டிவிடெண்ட் வந்து 2.50, டிவிடெண்ட் வந்து 10.5%, growth rate வந்து 2%. கால்குலேட் present value of stock of ABC Limited. Present value of stock of ABC Limitedக்கு ஃபார்முலா உங்களுக்கு அதுக்குமே தெரியும். D1 divided by KE minus G. What is D1 growth rate ஓட சேர்த்திக்கணும் இல்லையா? அப்போ 2.5 1 plus G. What is KE? 10.5. What is growth? 0. See, இவ்வளவுதான் இந்த ஆன்சர். இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா you will get an answer. அப்ப நான் உங்களுக்கு போட்டே காமிச்சிடுறேன். 2.5 growth எத்தனை பர்சன்டேஜ் சொல்றீங்க? 2% into 2%. What is 2.5? அப்ப 2.5 into 2% plus 2.5. 2.55. 10.5ல 2% போட்டுனா 8.5%. 8.5%. அப்ப 8.5% ஆன்சர் என்ன? 30. அப்ப 30 ரூபா தான் உங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் இருக்குது. இஸ் இட் ஸ்டாக் ஓவர் வேல்யூட்னா எஸ், இட்ஸ் ஓவர் வேல்யூ. ஏன்னா 30 ரூபா உள்ள ஸ்டாக் நீங்க என்ன செய்றீங்க? 35 ரூபா சொல்லும் போது அப்ப வந்து வேல்யூ என்னவா தான் இருக்குது? ஓவர் வேல்யூவா தான் இருக்குது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன கேட்கறான்னா ROE 9%. சொல்லுங்க, ROE 9% and EPS is 2.25. So detailed calculation using P multiple approach and the earnings growth model சொல்றாங்க. P multiple approach. P multiple approach இப்போ என்ன செய்யணும்? P னா 1 divided by 9% ROE தான் P வந்துடும். இப்போ P அப்படின்னா Pன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is high indication of overvaluations. அப்ப இவன் என்ன வேல்யூ கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவன் என்ன கேட்கறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ ஓகே. அப்ப பி வந்து 9%. அப்ப பி மல்டிபிள்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. என்னங்க பி மல்டிபிள்ஸ்? இந்த பி மல்டிபிள் அப்ரோச் எல்லாத்துக்கும் தெரியாது என்னன்னு நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. 1 minus ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. என்னங்க 1 minus ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. What is 1 minus return on equity? சொல்ல புரியுங்க. 1 minus return on equity கேட்குறாங்க. அப்ப 1 minus return on equity பாருங்க. 1 minus ROE. What is ROE? 9%. 1 divided by 9% போட்டா 11.11%. அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சுங்க? P கிடைச்சிருச்சு. P multiple approach into EPS 2.25 into 11.1%. மார்க்கெட் பிரைஸ் per share கிடைச்சிடும். ஏன்னா P மல்டிபிள் வந்து எவ்வளவு? 11. இது வந்து 2.25. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 25 ரூபாய் ஆயிடுச்சு. என்னது? மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஷேர். P மல்டிபிள் பிரைஸ் இன்டு EPS போடுச்சாவே உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ மார்க்கெட் பிரைஸ் என்னதான்? அப்படி பார்த்தாலும் இந்த P மல்டிபிள் அப்ரோச் பார்த்தாலும் நம்ம ஸ்டாக்கோட வேல்யூ என்னவா தான் இருக்குது? ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. அதனால் ஒன்று 30 இருக்குது, அல்லது 25 இருக்குது. 25 அல்லது 30 வருதுனால நீங்கள் வந்து 35 போட்டுக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க? P மல்டிபிள் அப்ரோச் ஈவன் தான் நீங்கள் போட்டாலும் கம்பெனி இஸ் பேயிங் மோர் டிவிடெண்ட், அசம்ப்ஷன் பிகம்ஸ் வீக், ஹென்ஸ் ஸ்டாக் இஸ் ஓவர் வேல்யூ அப்படின்னு அவங்க கன்க்ளூஷனை கொடுத்துட்றாங்க. நன்றி நண்பா.